எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட விசுவாசம் பற்றி தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்தோம். அதில் 1-2 வரிகளை பார்த்தோம், ஆனால் மீதி பார்க்கல. இப்பொழுது அதை நாம் பார்ப்போமாக. எங்கள் எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த எபிரேயர் புஸ்தகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்த பிறகு யூத மார்க்கத்தில் அமைந்த அந்த கூட்டத்துக்கு எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாய் வந்தவர். அவர் முதலாவதாக சுவிசேஷம் யூதருக்கு பிரசங்கிக்கப்பட்டது நீங்கள் சொல்லலாம். அப்போ யூதர்களில் தான் முதலாவது விசுவாசிகள் வந்தார்கள். பிறகு இந்த சுவிசேஷம் புறஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது. அப்போ புறஜாதிகளும் அறிவிக்கப்பட்டு சபை பெருகி கொண்டிருந்தது. ஆனால் இந்த யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் வந்து விட்டது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாக்கா நம்ம நியாயப்பிரமாணத்தை விட்டுறணுமா, விருத்த சேதனத்தையும் விடணுமா, தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணதுக்கு அடையாளமாக தானே ஆபிரகாமுக்கு கர்த்தர் அந்த விருத்த சேதனத்தை கொடுத்துருந்தார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே, அப்போ நியாயமான பிரமாணங்களை கூட விட்டுறணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் வந்தது. அதில் ஒரு கூட்டம் இயேசுவை விட்டு பின்மாற்றமாகி அந்த யூத மார்க்கத்தையே உறுதியாக பிடிச்சிட்டாங்க, நியாயப்பிரமாணத்தையும் விருத்த சேதனத்தையும் உறுதியாக பிடிச்சிட்டாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தையும் விருத்த சேதனத்தையும் உறுதியாக பிடிச்சா ரட்சிப்பு வரும்னு பைபிள் சொல்லலை. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் பிழைப்பார்கள்னு போட்டிருக்கா, ஆனால் ஒருத்தர் செய்ய முடியல. விருத்த சேதனம் பண்ணவர்கள்லாம் பரலோகத்துக்கு போகிறாங்கன்னு பைபிள் சொல்லலை. அவங்கெல்லாம் மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்க. நீங்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலரா, ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணி அந்த மாதிரி விருத்த சேதனம் உள்ளவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த எபிரேயர்கள், அதாவது யூதர்களை பிசாசு எப்படி வஞ்சித்து மறுபடி அந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு போனான்னு சொல்லி அதெல்லாம் விலைக்கு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அதை விட மேன்மையான ஒரு அழைப்பு உங்களுக்கு இருக்குதுங்கிறத சொல்ல வர்றார் இந்த வரிகளில். நான் அதை லேசாக டக்குன்னு சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு விளங்கிறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்லலாம். நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும், அவங்க எங்கே யூதர்கள் முதல்ல எங்கே போயிருந்தாங்க, சீனாய் மலைக்கு போயிருந்தாங்க. 10 கற்பனை கொடுக்கப்பட்டது. 10 கற்பனை கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே 3000 பேர் செத்தார்கள்னு நீங்கள் அங்கே வாசிக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, இந்த நியாயப்பிரமாணத்தை ஒருவரும் கடைப்பிடிக்க முடியாதுன்னு பின்னாடியே தெரிஞ்சிருச்சு. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாளில் 3000 பேர் செத்தவங்க, அது சரியா? அல்லது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரே அன்றைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்ங்கிறது சரியா? அதை கவனித்து பாருங்கன்றார். அப்போ இஸ்ரவேலர் எகிப்தத்தை விட்டு புறப்பட்டு வந்தபோது வனாந்தரத்தில் சுற்றி தெரிஞ்ச காலங்களில் சீனாய் மலைக்கு வந்தாங்க. அங்கே அக்கினி பற்றி எறிகிறதையும் புகைகிறதையும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் மலை அதிர்கிறதையும் அங்கே பார்த்தார்கள்.
எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது, கர்த்தர் எங்ககிட்ட பேச வேண்டாம், நீயே என்கிட்ட பேசுன்னு சொல்லி மோசேக்கிட்ட கர்த்தர் அந்த இஸ்ரவேலர் சொல்லிட்டாங்க. அது ஒரு பயங்கரமான அனுபவம். அதில் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அதை ஒருத்தர் பின்பற்ற முடியலை. ஆனால் அதை மேன்மையாக நினச்சிக்கிட்டு கிருபையாக நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்த இயேசுவை நிராகரித்து விட்டார்கள். இந்த இயேசு எங்கே வந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்குனார்? சீயோன் மலையில், சீனாய் மலையில். அங்கே ஒரு பயங்கரமான தோற்றம். அதை நான் கர்த்தரை யாரும் பார்க்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் சீயோன் மலையில் இயேசு தன் ஜீவனை கொடுத்து எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி அழைத்து, அப்படி அவங்களோட இருக்கிறவரா இம்மானுவேலராக கர்த்தர் இங்கே வந்துட்டார். என்னை நோக்கி பார்த்து பிழைப்பீர்கள் அப்படி சொல்லி வந்துட்டார். அப்போ இந்த 2 மலை, ஒன்று சீனாய் மலை, இன்னொன்று சீயோன் மலை. சீயோன் மலையில் தான் ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு? நீங்களோ சீயோன் மலை இடத்திற்கு வந்தீர்கள். அடுத்து, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும். அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த எருசலேம் இல்லை, இது பரம எருசலேம். இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார், ரட்சிக்கப்பட்டு நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாக பரம எருசலேமை தரிசிக்கிறவர்களாக, புதிய எருசலேம் ஒரு நாளைக்கு இறங்கி வரும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த எருசலேமுக்குரியவர்களாக நீங்கள் வந்து விட்டீர்கள். அடுத்து, 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும். அங்கே பூமியில் இருந்தப்போ எல்லா பிசாசு கூட்டங்கள் மட்டும்தான். அதுதான் மனுஷர்களை போட்டு ஆட்டி வச்சு எவ்வளோ பாவம் செய்ய வச்சு அவர்களை நரகத்தின் பிள்ளைகள் ஆக்கி வச்சுருக்கு. ஆனால் இங்கே நீங்கள் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கு வந்தீர்கள். சீனாய் மலையில் சீயோன் மலைக்கு வந்தீர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கு, பரலோகத்தில் இருந்து இருக்கிற ஒரு பரம எருசலேமுக்கு அங்கே வந்தீங்க. 1000-10,000 தேவதூதரிடத்திற்கு வந்திருக்கீங்க. அடுத்து, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், கவனிங்க. இந்த ஏதோ வாச காதில் கேட்டு அப்படியே போயிடும். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கா? ஓகே, அப்போ பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கு. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. அப்போ ரட்சிக்கப்பட்டு வர்றவங்கெல்லாம் அந்த சர்வ சங்கமாகிய சபை, சபையிலே பேர் எழுதப்படுகிறார்கள். பரலோகத்தில் இருக்க சபையிலே பேர் எழுதப்படுகிறார்கள். இங்கே தான் வாழ்க்கை. ஆனால் முதற் பேரானவர் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கான். நீங்கள் இவங்கெல்லாம் நம்ம ஆளுக பரலோகத்துக்கு வர்றவங்கன்னு. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும். அதனால் முதற் பேர், அப்புறம் 2ஆம் பேர். இப்போ இது நாள் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவங்க பேரெலாம் அங்கே எழுதியாச்சு. இதுதான் முதற் பேர். இனிமேல் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும்ல, அது அவங்க ரட்சிக்கப்பட அங்கே புஸ்தகத்தில் எழுதப்படுது பரலோகத்தில். ஆக இந்த முதற் பேரானவர்களாகிய சர்வ சங்கமாகிய சபை இடத்திற்கு நீங்கள் வந்துட்டீங்க. ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் வந்துட்டீங்க. இன்னும் கூட கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அப்புறம் நியாயாதிபதியாகிய, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் வந்தீங்க. நியாயாதிபதினா இஸ்ரவேலருக்கு மட்டுமா அல்லது புறஜாதிகளுக்கு மட்டுமா? யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் வந்தீர்கள். ஆபிரகாம் கர்த்தர்ட்ட பேசுகிறான். அங்கே சோதமில் ஒருவேளை 50 பேர் இருந்தால் அவங்களையும் சேர்த்து நீங்கள் அழிப்பீங்களா? அது உமக்கு தூரமாக இருப்பதாக, நீதிமான்களையும் சேர்த்து அக்கிரமக்காரரோட வாரிக்கொள்வது உமக்கு தூரமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி அவன் பேசும்போது கர்த்தர்ட்ட சொல்கிறான், நீர் சர்வலோக நியாயாதிபதி, நீர் சர்வலோக நியாயாதிபதி, உங்கள்கிட்ட தப்பு வர முடியாது, நீ அநீதியாக அங்கே ஒரு வெர்டிக்ட் நீர் கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்ல வர்றான். இங்கே எழுதியிருக்கு, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலராக இருந்தாலும் சரி,
இஸ்மவேலாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் எல்லாரையும் நியாயம் தீர்த்துருவார், ஒருத்தனையும் பாக்கி விட மாட்டார். அப்படி யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். நீதிமான்களின் ஆவி நமக்கு விளங்குது. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நீதிமான்கள், அவருடைய ஆவி நீதிமான்களுடைய ஆவி. சரி, ஆனால் என்ன போட்டிருக்கு? பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்திற்கு வந்தீர்கள். அதை நான் பூரணமாக்கப்பட்ட. இப்போ இன்றைக்கி நாம் வந்து பூரணமாயிட்டோமா? இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். ஆனால் பூர்ணராக்கப்பட்டதுங்க எப்போ? கிறிஸ்துவை போல நம்ம மனநிலை நமக்கு வரும்போது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்கா? அந்த கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்குதுன்னு சொல்லி பவுல் சொல்கிறான். இப்போ நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் அப்படி சொல்கிறாரு. அப்போ மறுரூபம் ஆகிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் இவங்கெல்லாம் பரலோகம் போய் சேர்ந்த ஆளுங்க எப்படி? பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். பரலோகம் போயிருக்கிறவங்க அவங்க மனசெல்லாமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. அவங்க நம்மளாவது அறகுறையாக கர்த்தரை தெரிஞ்சு வச்சுருக்கான். சில காரியங்கள் புரிஞ்சிருக்குது, சில காரியங்கள் புரியலை. உலகத்தில் சில காரியங்கள் நடக்கிறது நமக்கு விளங்குது, சிலது விளங்கலை. அதனால் இதை நம்மளை வந்து பூர்ணராக்கப்பட்டான்னு சொல்ல முடியாது. ரட்சிப்பு பூரணம், இன்றைக்கி விட்டால் பரலோகம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் தேவனை அறிகிற அறிவில் அவர் நம்மளை என்ன எதிர்பார்க்கிறாரு? கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராகும் வரைக்கும் நம்முடைய புத்தி மாறணுங்கிறாரு. அப்போ அது மாதிரி ஆகிட்டோமா? ஆகலை. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை எங்கே கூட்டி வந்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கப்பட்டு எங்கே கூட்டி வந்திருக்கிறாரு? பூர்ணராக்கப்பட்ட அந்த நீதிமான்கள் ஆவிகள் இருக்கிற இடத்துல அங்கே கூட்டி வந்திருக்கிறாரு. நீங்கள் சீனாய் மலைக்கு இல்லை, சீயோன் மலைக்கு வந்தீங்க. அங்கே ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கு, அந்த எருசலேமுக்கு வந்திருக்கீங்க. 1000-10000 தேவதூதர்கள் இருக்கக்கூடிய பரலோகத்துக்கு வந்திருக்கீங்க. பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபைக்கு வந்திருக்கீங்க. தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்திற்கும் வந்திருக்கீங்க. இவ்வளவு சொல்கிறது எதுக்கு? இந்த பூமியில் இருக்கிறவங்க இப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு வரலை. பூமியில் இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் இருக்குது, ஓகே, அது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் தான். ஆனால் அங்கே ஒரு எருசலேம் இருக்குது. இங்கே ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, ஆனால் பூர்ணராக்கப்பட்ட ஆவிகளாக அங்கே இருக்கிறாங்க. முதற் பேரான பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபை. சர்வசங்கமாகிய சபைன்னா இப்போ நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் மோசையுடைய காலத்தில் சபை இருந்துச்சுங்களா? அது ரட்சிக்கப்பட்டவங்க அங்கே ஒரு சபை, எல்லாருமே இஸ்ரவேலர் எல்லாருமே சபையாய்த்தான் கணக்கெடுக்கப்பட்டார்கள். ஆனால் அதுலேயும் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டிருந்துச்சு, ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படாமல் இருந்துச்சு. அப்போ இங்கே இந்த பூமிக்குரிய சபையில் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட அங்கே போனால் சர்வ சங்கமாகிய. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களும் அங்கே தான் போயிருக்காங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களும் அங்கே தான் போயிருக்காங்க. அதனால தான் சர்வசங்கமாகிய பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபை ஆதாமுடைய காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற எல்லாருடைய ஆத்மாக்களும் அங்கே தான் இருக்கிறது. அதனால தான் சர்வசங்கமாகிய சபை அப்படின்னு எழுதியிருக்கு. அடுத்து 24வது வசனத்தில் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும். பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யார்? அங்கே ஒரு ஆடு. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை உண்டாயிற்று. அங்கே ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டது. குமாரனை பலியிட சொன்னார். பலியிட்டுருவான்னு தெரிஞ்ச பிறகு ஆடு பலியிட சொன்னார். ஏன்னா இவனுக்கு பதிலாக ஒரு ஆடு. அந்த ஆடு யார்? தேவனுடைய குமாரனா இயேசு. நீங்கள் அந்த இயேசுடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுடத்திற்கு வந்தீர்கள். அப்போ உண்மையான பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பார்த்திங்கன்னா ஆடு தான், அதுதான் நடு மத்தியஸ்தராக இருந்துச்சு. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசுவே மத்தியஸ்தராக வர்றாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியில் நிறைந்த மேசியா. அவர் தான் தேவனுடைய குமாரன்.
அவர் தான் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு. அப்படி ஒருத்தட்ட நீங்கள் வந்திருக்கீங்க. ஆபேலோட ரத்தம் பேசினதை பார்க்கல மேன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அங்கே ஆபேலோட ரத்தம் என்ன சொல்லுது? இவன் என்னை கொன்னுட்டான், காயின் என்னை கொன்னுட்டான், காயின் என்னை கொன்னுட்டான், அவனுக்கு நியாய தீர்ப்பு செலுத்தணுன்னே அது சொல்லுது. ஆனால் இங்கே இயேசுவின் ரத்தம் சொல்லுது, பாவியானவன் பாவி தான், ஆனால் அவன் மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கிட்ட வந்திருந்தான்னாக்க, தேவனிடத்தில் வந்திருந்தான்னா அவனுடைய பாவங்களுக்காக நான் பரிகாரம் செய்திருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. ஆதலால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கான், நீதிமானாக்கப்பட்டிருக்கான், ரட்சிக்கப்பட்டிருக்கான், அவனுக்கு பரலோகத்தை இடம் உண்டு என்று இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. ஆக நீங்கள் ஆபேலோடைய ரத்தத்துக்கிட்ட வரல, நீங்கள் உங்களுக்காக பரிந்து பேசுகிற நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் தெளிக்கப்படுகிற ரத்தத்துக்கிட்ட நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதாவது இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த நியாயப்பிரமாணமும் ஆபிரகாமின் சந்ததியாக இஸ்ரவேலர் அழைக்கப்பட்டதும் உண்மை தான், நல்லது தான், சரிதான். ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான ஒன்று இருக்கிறது. மேன்மையானது ஒன்று வந்துருச்சுன்னா அப்புறம் தரம் குறைஞ்ச ஒன்றை மக்கள் கைவிடுவாங்க. இப்போவும் மார்க்கெட்டில் எவ்வளவோ இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வருது பார்த்தீங்களா, அல்லது கார்கள் வருது பார்த்தீங்களா, மோட்டர் சைக்கிள் வருது பார்த்தீங்களா. அப்போ நல்ல வேலை செய்யக்கூடிய மோட்டர் சைக்கிளோ காரோ வருதுன்னா, எலக்ட்ரானிக் குட்ஸாக வருதுன்னா, அந்த பழையதை தூக்கி ஓரம் கட்டிட்டு புதுசாக எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா அதை விட இது டாப்பு, பழசை விட இதில் இந்த அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் கார் வாங்கிட்டு ஒவ்வொரு தடவையும் கார் எடுக்கிறப்ப அங்கே ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றுவோம். ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றணும், பேட்ரி சார்ஜ் இருக்கான்னு பார்க்கணும், இல்லாட்டி வண்டி எடுத்துகிட்டு போனால் எங்கேயாவது நின்றுக்கிறோம். ஆனால் இப்போ வர்ற காரெலாம் நீங்கள் ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், பேட்டரி செக் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கே வரலாம், பெட்ரோலை மட்டும் போட்டு ஊற்றி எடுத்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ ஒவ்வொரு நாளும் பேட்டரியை செக் பண்ணணுமா, ரேடியேட்டர் செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிற அந்த கார் வாங்குவீங்களா? அல்லது இவ்வளவையும் அட்வான்ஸாக ஏதோ செய்து அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, எல்லாம் தானே நல்லா வேலை செய்கிற காரை விரும்புவீங்களா? அப்போ இப்போ இன்றைக்கி எல்லோரும் பழசெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க, அதெல்லாம் பழைய இரும்புக்கு போட்டாங்க. இப்போ நல்ல கார், புது கார்கள், புது மோட்டர் சைக்கிள்கள், புதிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அதனால் அதை வாங்குகிறாங்க. இங்கே என்ன சொல்ல வர்றாரு? புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய, பழைய உடன்படிக்கை அது அவ்வளவுக்கு நல்லா இல்லை, ஆனால் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இயேசுவே, தேவனுடைய குமாரனே, மேசியாவே வந்திருக்கிறாரு. வெறும் ஆடு இல்லைங்க, இயேசுவே தேவனுடைய குமாரனே நமக்கு மத்தியஸ்தராக வந்திருக்கிறார். அவரிடத்துல வந்திருக்கீங்க. ஆபேலோடைய ரத்தம் இவனை கொன்னுட்டான், இவனை தண்டிக்கணும்னே சொல்லுது. ஆனால் இயேசுவின் ரத்தம், இவன் பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவன் மனம் திரும்பிட்டான்னு அவனை மன்னிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி பாவத்துக்கு பரிகாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பரிகாரம் பண்ணியிருக்கேன், இவனை காப்பாற்றலாம் என்று சொல்லுகிற அந்த இரத்தத்திடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஆக அருமையானவர்களை, இதை நன்றாய் கவனியுங்கள். வாழ்க்கையில் அநேக அனுபவங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். காலப்போக்கில் எது சரி என்று சரியாக உறுதிப்படுத்துகிறோம். இன்றைக்கும் கூட எது சரி? ஆபிரகாமுடைய உடன்படிக்கையிலேயே இயேசுவைத்தான் அங்கே சொல்லியிருக்கிறது. நீ உன்னுடைய குமாரனை தந்தா என்னுடைய குமாரனை தருவேங்கிறதான உடன்படிக்கை. அது அங்கே அவ்வளோ தெளிவாக இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் அதான உடன்படிக்கை. அதனால தான் இயேசு வந்தப்போ சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்னு. அப்போ ஆபிரகாம் எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான்? தேவனுடைய குமாரனா இயேசு வருவார், அதை எதிர்பார்த்தான். அவன் விசுவாசித்தான். எவ்வளோ நாள் விசுவாசிக்க வேண்டியதாச்சு? 2000 வருடங்கள். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசி 2000 வருஷங்களாக இயேசு வரல. 2000 வருஷங்கள் கழித்து பூமியில் கன்னிகையின் வயிற்றில் இயேசு பிறக்கிறாரு. அப்போ தான் ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ ஆபிரகாம் இருந்த அந்த பரதீசில் இருந்து பூமியில் என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சிருக்கு, எல்லாத்தையும் கவனிச்சிருக்கிறாங்க. இயேசு இங்கேருந்து பார்த்துக்கிட்டு அங்கே சொல்கிறாரு. ஆக இது எவ்வளவு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள்.
ஆக்சுவலாக புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கைன்னு சொல்கிறது கூட ஒரு கேள்வி தான். என்னது உடன்படிக்கை? ஆபிரகாமுக்குள் பூமியில் இருக்க சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எது மூலமாக? ஆபிரகாமுடைய சந்ததியாய இயேசு கிறிஸ்து மூலமாக. ஆனால் ரொம்ப எழுதியிருக்கிறது ஆபிரகாமுடைய குமாரனா ஈசாக்கு, ஈசாக்குடைய குமாரனா யாக்கோபு, அவனுடைய 12 கோத்திரங்கள், அதைத்தான் ரொம்ப எழுதியிருக்கு. ஆனால் கலாத்தியர் நிருபம் வாசிங்கன்னா அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படி எழுதியிருக்கும். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்துங்கிற ஒரு சந்ததி மூலமாக தான் கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த அந்த 4000 வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்பட முடியும். அதுக்கு பின்னாடி பிறந்திருக்க இப்போ 2000 வருஷம் இருக்க அவங்களும் ரட்சிக்கப்பட முடியும். அது பூமியில் இருக்க சகல ஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் இருக்க சகல ஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான்னா ஆபிரகாமுக்குள்ளாக. அந்த ஆபிரகாம் எங்கே வர்றான்? அவன் தான் தேவனோட கூட உடன்படிக்கை பண்ண ஆள். அந்த உடன்படிக்கையின் ஒரு பகுதி தான் இயேசு வந்து நிறைவேற்றுகிறார். இங்கே பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய பங்கை நிறைவேற்றிட்டான். எப்படி? ஈசாக்க பலியிடுறேன். கடைசியில் பலியிட வேண்டாம், கத்தியை போடாதேன்னு சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் இவன் போய் பலியிட போனானா இல்லையா? அவர் தேக்கலைன்னா ஈசாக்க வெட்டியிருப்பானா இல்லையா? பலியிட்டிருப்பானா இல்லையா? சரி, அப்போ ஈசாக்கு தான் பங்குக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டான். ஆனால் தேவன் தன்னுடைய பங்குக்கான வேலையை எப்போ செஞ்சார்? என்னுடைய குமாரனை அனுப்புகிறேன், அதுக்கு அடையாளமாக இப்போ அந்த ஆடை பலியிடு. ஆனால் என்னுடைய குமாரன் வருவார். குமாரன் வர்றப்போ 2000 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த உடன்படிக்கையை தானே இயேசு வந்து நிறைவேற்றியிருக்கிறாரு. அதில் என்ன பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை? 2 உடன்படிக்கையும் ஒரு உடன்படிக்கை தான். சிலருக்கு பைபிள் தெரியாதவங்க சொல்லுவாங்க, என்னடா வேத புரட்டை நான் கிளம்பியிருக்கானான்னு கூட சிலர் யோசிப்பீங்களா இருக்கும். பைபிளை நல்லா வாசிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்குறவைகள் அவைகளேன்னு சொல்லி இயேசு சொன்னாரே, அதை வாசிங்க. வேத வாக்கியங்கள் மாறாதவைகள், தவறாதவைகள். எழுதியிருக்கிறத மாற்ற மாட்டார், சொன்னதை செய்வார். அந்த ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை தான் இன்றைக்கி பூரணமாக்குறாரு, அதை நிறைவேற்றார். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை நிறைவேறாது. பாதி நிறைவேறி நின்றுச்சு. ஆனால் இயேசு வந்தபோது, சிலுவையில் ஜீவன் கொடுத்தபோது அடுத்த பாதியும் நிறைவேறிற்று. அதனால தான் இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம்னு சொன்னாலும் அது ஆட்டு ரத்தம், இது வந்து என்னுடைய சொந்த ரத்தம்னு சொல்ல வர்றாரு. அந்த ஆட்டு ரத்தமே இவ்வளோ தூரம் ஒரு உடன்படிக்கையை காத்து நடந்திருக்க கூடுமானா, இப்போ என்னுடைய சொந்த ரத்தம், நானே தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரே, அது எவ்வளோ மேன்மையானதுன்னு யோசிச்சு பாருங்கள். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் யார்? பைபிளில் எங்கே போட்டிருக்கு வசனம்? யாருக்காவது சொல்லுவீங்களா? ஓகே, எடுங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறதும் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்த வரி, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர். என்னத்துக்கு மத்தியஸ்தர்? மனுஷன் பாவியாக இருக்கிறப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கு சண்டை. தேவனை அவனை கொண்டே விடுவேன்றார், நரகத்தில் தள்ளிடுவேங்கிறார். இந்த இடத்துல தான் மத்தியஸ்தராகிய இயேசு வந்து, அவன் தண்டனையை நான் ஏற்றுக்கிட்டேன், அவன் பாவங்களையெல்லாம் சாபங்களையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன், அவனுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கிட்டு இப்போ உங்கள்கிட்ட வர்றேன், அவனை மறுபடியும் உம்மோட சேர்த்துக்கணும், அவன் மனம் திரும்பி உங்கள்கிட்ட வர்றேன்னா நீ உம்மோட கூட சேர்த்துக்கணும்னு இந்த வேலையை தான் இயேசு செய்தார். இதுதான் மத்தியஸ்தருடைய வேலை. 2 சண்டைக்காரவங்களை சேர்த்து வைக்கிறது. அப்படி சேர்த்து வைக்கிற மத்தியஸ்தர் இயேசுவாக இருந்தார். அதை தான் இங்கே சொல்ல வர்றப்ப, இங்கே இப்பேற்பட்ட மத்தியஸ்தரத்தில் நீங்கள் வந்தீங்க. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய எருசலேம் இடத்திற்கும் 1000 10,000 தேவதூதர்களிடத்திற்கும்
பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும். அன்றைக்கு அங்கே வருவார், இவர் தான் மத்தியஸ்தர்னு சொல்லியிருந்தாலுமே அன்றைக்கி வரல. ஆபிரகாம் ஒரு ஆடு அங்கே இருந்துச்சு, அடிச்சுட்டு போயிட்டான். ஆனால் அடிக்கப்பட்ட ஆடு யார்? இயேசு. இயேசு யார்? உலகத் தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட வண்ணமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருந்த அவர் தானே. அதுதானே எபிரேயர் விசேஷம் 13:8 என்ன போட்டிருக்கு? உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத. உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம். அப்போ உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இவர் ஆட்டுக்குட்டியாக, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டார். எதுக்கு? மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தம் பண்ண. அப்போ இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமா இல்லையா? இப்படி இவ்வளோ மேன்மையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த பழைய உடன்படிக்கை, அதாவது ஆபிரகாம் பண்ண உடன்படிக்கை, பஸ்கா ஆடு பலியிட்டது, அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் அதெல்லாம் எது? வருங்காரியங்களுக்கு அதெல்லாம் நிழலாக இருக்கிறது. வருகிற இயேசுவுக்கு அது நிழலாக இருக்கிறது. மேசியாங்கிறவர் அந்த ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில் பலியிடப்பட்ட ஒரு ஆடு, பஸ்கா ஆடு, இதெல்லாம் வரப்போகிற நிஜ காரியங்களுக்கு நிழலாட்டமாக இருந்தவைகள் தானே. அந்த நிஜம் யார்? இயேசு தானே. அந்த இயேசுவை தானே அந்த ஆடுகள்லாம் குறிச்சது. அப்போ அந்த ஆடுகள் நிழலாக இருந்த ஆடுகள், அதே அந்த உடன்படிக்கை நிலை நின்றுச்சே. இப்போ உண்மையாகவே நீங்கள் அந்த மேசியாவாகிய இயேசு மத்தியஸ்தராக இருக்கிற அந்த இயேசு இடத்துல வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்ல வர்றார். அருமையானவர்களே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். கடைசியில் பின்னாடி ஒரு எச்சரிப்பின் சத்தம் கேட்குது. என்னது வாசிக்கிறேன்? பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று. இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிறப்ப கர்த்தர் பேசுகிறார்ல, வெறும் நியாயப்பிரமாணம் இல்லைப்பா, இயேசுக்கிட்ட வந்து சேருன்னு. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இந்த எபிரேயர் 1 அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின பேசின தேவன், அந்த முற்பிதாக்களுக்கு கர்த்தர் எப்படி பேசினாராம்? பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், பிதாக்கள்கிட்ட பேசின தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த நோவா, அந்த ஏனோக்கு, இதுபோல் முன்னாடி இருந்த அந்த பிதாக்கள், முற்பிதாக்கள் இருந்தாங்களே, அவங்கள்ட்டெல்லாம் பேசின தேவன் எப்படி தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த கடைசி காலங்கள், இப்போ கடைசி காலங்கள் இயேசுவுக்கு பிறகு இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவே நம்மிடத்தில் பேசுகிறார், வழிநடத்துகிறார். இப்படி குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார். யாரை? இயேசுவை. இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இப்போ குமாரன் மூலமாக பேசுகிறார். முதல்ல தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார், இப்போ குமாரன் மூலமாக பேசுகிறாரு. தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டதுக்கே நம்ம செவி கொடுக்கலன்னா அதுக்கு நியாயத்தீர்ப்பை சந்திச்சாங்களே. இப்போ குமாரன் மூலமாக பேசுகிறவருக்கு நம்ம செவி கொடுக்கலன்னா நம்ம தப்புவோமா? ஒழுங்காக ரட்சிக்கப்படுங்க அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. சும்மா பாரம்பரியங்களையும் அந்த உலகத்துக்கு எதுவான அந்த சுய நீதியையும் உடையவர்களாகாமல் தேவனே நமக்கு கொடுக்குற நீதியை பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு பரிகாரியாக வந்தார், அது மூலமாக உண்டாகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நல்லா தேவனுடைய பிள்ளையாக வாழணும். வாழுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்ல வர்றாரு. ஓகே, காட் பிளஸ் யூ.